அனைவருக்கும் வணக்கம். புனித அன்னை மரியே வாழ்க. இன்னைக்கு நம்ம வந்து சென்னையில் உள்ள ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். சென்னை சின்னமலை சைதாப்பேட்டையில் இருக்குது. இது வந்து சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு பக்கத்தில் சின்னமலைன்னு கேட்டால் ரொம்ப ஃபேமஸானது, உலக புகழ்பெற்ற இந்த குகை. சென்ட் தாமஸ் ஐயா அவர்கள் வந்து இங்கே தான் இந்த குகையில் தான் வாழ்ந்திருக்காரு. இங்கே நிறைய அற்புதங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காரு அந்த காலத்தில். நம்பிக்கை இல்லாதவர்களாம் கொஞ்சம் நல்லா பாருங்கள். இந்த பாறையை கரும்பாறை குகை உள்ள அது உள்ளே பாருங்கள், தங்க நிறத்தில் இருக்குது அந்த பாறை. இதை வந்து பெயிண்ட்டு எதுவும் இதில் பண்ணல. அவர் வாழ்ந்த இடத்துல அந்த உள்ள பாறையை பார்த்தீங்கன்னா அப்படி ஜொலிக்குது தங்க நிறத்தில். நிறைய அற்புதங்கள்லாம் அந்த காலத்தில் செஞ்சுருக்காரு. இது வந்து இங்கே வந்து ஜபம் செய்கிறதுக்காக இங்கே சர்ச்சு சார்பாக இங்கே செஞ்சு கட்டி வச்சுருக்காங்க. இந்த சர்ச்சு உள்ள பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு அதிசயமும் இருக்குது. அந்த காலத்தில் வந்து தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. அப்போ வந்து மக்கள்லாம் வந்து இவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அவர் கையில் வச்சுருந்த தடியால் வந்து ஓங்கி ஒரு பாறையில் வந்து இடிச்சிருக்காரு, உடைச்சிருக்காரு. அந்த இடத்துல அப்படியே பொளந்து அதுலேருந்து தண்ணி ஊற்று பெருக்கெடுத்து ஓடிருக்கு. இதை அந்த காலத்தில் வந்து மக்கள் எல்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஆச்சரியமாக பார்த்துருங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த இடம் இன்னும் இருக்குது. அது உள்ளே இன்னும் தண்ணியும் இருக்குது. நீங்கள் சர்ச்சுங்க வழியே அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் இருந்தாலும் இந்த குகை உள்ள இன்னொன்று இருக்கும். அவர் கை வைச்ச இடம் அந்த பாறையில் வந்து லாஸ்ட்டாக அவர் வந்து கொலை பண்ணுறதுக்கு வரப்போ அங்கேருந்து போகும்போது அந்த பாறையில் கை வச்ச இடம் அதை பாருங்கள். கருப்பு நிறத்திலான கரும்பாறை. அந்த கரும்பாறை பாருங்கள் வெள்ளை கலரில் இருக்குது. ஒரு பாறை வந்து அதுவும் வந்து ஃபுல்லாக இல்லை, அந்த கையோட அடையாளம் உள்ள கை அச்சு உள்ள அந்த கை அச்சு உள்ள இடம் மட்டும் வெள்ளையாக மாறி இருக்கும். இதுவும் ஒரு மிகப்பெரிய அற்புதம். இதெல்லாம் வந்து கடவுள் இருக்காருன்றதுக்கான அடையாளங்கள் இன்னும் உலகில் பூமியில் இருக்குது. எந்த அறிவியலாலும் இதற்கு விளக்கம் தர முடியாது. புனித அன்னை மரியே வாழ்க. மேலும் பல வீடியோக்கள் வர உள்ளது. நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காத்திருங்க. இன்னும் அதிசயமான வீடியோக்கள்லாம் இருக்குது, அதை போட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.